கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கடந்து போக போறோம். முதல் வார்த்தை ஏசியா புத்தகம் தீர்க்க தரிசனமான வார்த்தை 35:1 வாசிங்களேன். வனாந்தரமும் அல்லேலூயா வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி ஒரு இருள் கடுவெளி அது என்னாச்சா கலித்து. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? புஷ்பத்தை போல உங்கள் வாழ்க்கையில தேவன் என்ன ஆண்டு வைத்திருக்கிறார். புஷ்பத்தை போல எல்லா இருளும் மறைந்தது, எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆனது, எல்லா நோய்களும் குணமாக்கப்பட்டது, எல்லா தடைகள் உடைக்கப்பட்டது. காரணம் கிறிஸ்தியன் வாழ்வில் வந்தபடினால். அல்லேலூயா சொல்ல முடியுமா? கிறிஸ்து எனக்குள்ளே வந்தபடினால். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கடுவெளி, ரொம்ப வேதனை, துக்கம், துயரம். சிலருக்கு அழ முடியாது, ஏன்னா கண்ணுல தண்ணி இருக்காது. எல்லாம் அழுது கண்ணில உள்ள தண்ணிலாம் வடிஞ்சிருக்கும். குமுறல் அண்ணாவை போல குமுறுவாங்க, தண்ணி வராது, அழவும் முடியாது. ஆனா இருதயம் மட்டும் அப்படியே நொறுங்கொண்டதா இருக்கும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. வனாந்தரம் வறண்ட நிலம். பிரைஸ் தி லார்ட். வனாந்தரம், இரண்டாவது வறண்ட நிலம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வறண்டு போயிருக்கலாம். வறண்ட நிலத்தை போல நீங்க பாத்தீங்களா? வறண்ட நிலத்தை போய் பாருங்களேன், அது எப்படி இருக்கு? அந்த நிலம் வெடிப்பிட்டு இருக்கும். சில நேரத்தில் கட்டவர்கள் மாட்டிக்கும், சில நேரத்தில் குதுகால் மாட்டிக்கும். அல்லேலூயா. ஏன்னா அந்த பகுதியெல்லாம் அப்படிதான் இருக்கும். பார்த்து நடக்கணும். இன்னைக்கு எப்படி இருக்குது இந்த பகுதியெல்லாம்? செழிப்பா இருக்குது. ஒரு மாடி வீடே கிடையாது. எல்லாம் எத்தனை மாடி வீடு இருக்கு? 3 மாடி வீடு தான் அந்த பக்கம். ஒரு மாடி வீடு ஏதோ சின்ன வீடு தான் இருக்கு. எல்லாமே 3 மாடி 4 மாடி. அப்ப இங்க சொல்றாரு வனாந்தரமும் என்ன ஆகுறதா, வறண்ட நிலமும் என்ன ஆகுது, மகிழ்ந்து. எத்தனை மணிக்கு மகிழ்ந்து இருக்கிறீங்க? உலகத்தை பார்க்காதீங்க. உலகமோ உலக காரியங்களை நம்ம பார்க்க கூடாது. நாம் தேவனை கர்த்தரை தான் முன்வைக்க வேண்டும். அது சொல்றாரு. இன்னொன்னு இது அப்படியே இருக்கட்டும். அதே ஏசியா புத்தகம் 11:1 வாசிங்களேன். 11:1 இது உடன்படிக்கையின் அடையாளம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஈசா என்னும் அடி எங்க வந்தது? அந்த துளிர் அடிமரம். பிரைஸ் தி லார்ட். அடிமரம் வேதம் சொல்லுது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரில் இருந்து ஒரு கிளை. பிரைஸ் தி லார்ட். கரத்தை தட்டுங்க. எழுப்பி செழிக்கும். வறண்ட நிலமும் வனாந்தரமும் வறண்ட நிலமும் கலித்து மகிழ்ந்து களி கூறுவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வறண்ட நிலம் வனாந்தரம் செழிப்பாக்கும்படிதான் அவர் என்ன பண்றாரு? அடி மரத்திலிருந்து துளிர் வந்த ஒரு கிளையை போல வேறிலிருந்து ஒரு கிளை எழுப்பி என்ன பண்ணுமா? செழிக்கும். அல்லேலூயா. செழிக்குமா? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? கல்வாரி சிலுவையில் கொடுத்தாங்க. அதுதான் செழிப்பு, அதுதான் களிப்பு, அதுதான் களி கூறுதல், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். அவர் கல்வாரி சிலுவை ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாம் மகிழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்றோம்? களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருள் ஆவியையும் ஆலோசனையையும் பலனையும் அருள் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருள் ஆவியுமாகிய அல்லேலூயா. உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தா எப்படி இருப்பீங்க? செழிப்பீங்க, சுகித்து சுகமா இருப்பீங்க, மகிழ்ந்து இருப்பீங்க. உங்க பாரம், உங்க வெளி, உங்க வேதனை, உங்க தொல்லை, துயரத்தெல்லாம் கர்த்தர் மேல என்ன பண்ணிடுவீங்க? வச்சிருவீங்க.
அல்லேலூயா. கர்த்தர் மீது வச்சிருவீங்க. ஆவியானவர் உங்களோடு இருந்தா, கர்த்தர் மீது அதிக நம்பிக்கை இருந்தா அவர் மீது எங்களை வச்சிருவீங்க. அதை குறித்து உங்களுக்கு என்ன ஆகாது, ஒரு கவலை இருக்காது. ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்து அதுக்கு என்ன கவலை இருக்குது, ஒரு கவலை இருக்காது. அந்த பிள்ளைக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைய எல்லா விதத்திலும் பராமரிப்பாங்க. அந்த குழந்தை எல்லா விதத்திலும் பராமரித்து எல்லாவற்றையும் அவங்க கொண்டு போவாங்க. அந்த குழந்தைக்கு வருங்காலத்தை குறித்து, நிகழ்வு காலத்தை குறித்து, நடக்கிற காலத்தை குறித்து என்ன ஆகாது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, பயம் இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. சாப்பிடும், படுக்கும், தூங்கும், அவ்வளவுதான். என்ன நடக்க போகுது என்பதே தெரியாது. ஒருவேளை அந்த உணர்வுள்ள ஆவி அந்த நாட்கள் வரும்பொழுது ஒருவேளை அந்த பிள்ளை வளரலாம். அதுவரையிலும் அந்த குழந்தை யார் நம்பி இருக்குது, பெற்றோரை நம்பி இருக்கிறது. அந்த பெற்றோர் அந்த குழந்தைக்குள்ள எல்லா விஷயத்திலும் அவங்க கரெக்டாய் குழந்தை கொண்டு போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எதற்கு? நீங்கள் நாங்களும் செழிப்பா இருப்பதற்கு. எப்படிங்க செழிப்பா இருக்கிறதுக்கு. அது ஒரு வசனம் சொல்றேன், ஏசாயா 9:2 வாசிங்கள. அந்த செழிக்கும் பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் பெரிய வெளிச்சத்தை கண்டிருக்கிறீங்க? கரங்களை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வந்திருக்குதா? ஒரு பெரிய ஆறுதல். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆறுதலை நமக்கு கொடுத்தார். என் இறுதி அப்படியே ஆறுதல் அடைந்தார். அப்புறம் நான் தூக்கவில்லை தேவனை, அப்படியே கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஒரு ஆறுதல் ஆவி எனக்குள்ளே பிரவேசித்தத, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அந்த ஆறுதலின் ஆவி அப்படியே வந்து நம்மளை ஆறுதல் பண்ணா எனக்கு இறுதிய படப்பட. ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் பெருசு. 10 பேருக்கு சோறு போடுறது கஷ்டம், 10 பேருக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 200 பேருக்கு நம்ம பண்றோம். என் இறுதி எப்போதுமே படப்பட இருக்கும். ஓடிக்கிட்டே இருப்பேன், ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், வெளியில எங்க ஓட மாட்டேன். சில வேலைக்கு போவேன், என்னுடைய வேலை பணிகளை செய்வேன், ஆனா ஜோம் பண்ணுவேன். ஆனால் இருதயத்துல படப்பட அப்படியே ஒரு கேள்வி பதில் எனக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இந்த பக்கம் கேள்வி கேட்கும், அதுவே பதில் சொல்லும். ஆனா ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். கர்த்தர் நல்லவர், அவர் கைவிட மாட்டார். வறண்ட நிலமும் என்ன பண்ணும், கெம்பீரிக்கும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் விழுந்து மகரும். கர்த்தர் முன்னாடி இருக்கிறார். அதற்காக தான் அவர் வந்தார், அதற்காக தான் அவர் இந்த பூமியில தோன்றினார். இல்லை என்றால் வேணும் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். ஆனாலும் அதை முன்வைத்து ஆபிரகாமை போலதான் அவன் தேவையை முன்வைத்துக்கிட்டே இருந்தான், சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, ஒரு சமயம் வந்தது, ஆண்டவர் அத்தனையும் அவனுக்கு நேர்த்தியாக, சரியாக, செம்மையாக செய்து முடித்தார். கரங்கள் தட்ட மாட்டீங்களா? அதே வாக்குத்தத்த வசனங்களை தான் நான் முன்வைத்து ஓடுவேன். அல்லேலூயா. முன்வைத்து ஓடும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தாகங்களை, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆசைகளை, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற திட்டங்களை, செயல்பாடுகளை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நிறைவேற்றுவார். அதான் இருளில் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்ப்பாங்க. பாதி பேர் சோர்வுக்குள்ளாக்கிடுவாங்க. எப்படி நடக்கும்? கர்த்தர் உன்னோடு இருந்தா அது நடக்கும். கர்த்தர் நம்மோடு இருந்தா அது நடக்கும். யோசிப்போடு கர்த்தர் இருந்ததுனால அவன் செய்வதெல்லாம் தேவன் என்ன பண்ணாராம், வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவனாய் இருந்தான், கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தான், கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. சில பொருட்கள் எல்லாம் நான் எங்கேயாச்சும் வச்சிருப்பேன், ஆனா சில நேரத்தில் அதை மறந்துடுவேன். நான் சொன்னேன், இந்த பொருள்லாம் எங்க இருக்குன்னு தெரியல, கேடுங்க. அவங்க எல்லாம் அரண்மனைக்கு மேல உள்ள எல்லாம் செல்ஃபில் பார்த்தாங்க, கண்டுபிடிக்க முடியல. நேற்று காலையில் பாருங்களேன், ஒரு முயற்சி, ஆண்டவரே தேடுங்கள், அப்பொழுது
கண்டடைங்கள். தக்கு புக்குன்னு ஏறின பாருங்க, நான் தேடுகிற எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கடவுளை தாட்டுங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்ப தேடும் பொழுது கண்டடைவேன் என்று நம்ம தேடணுமா? நான் வைத்த பொருளை எடுப்பேன் நம்பிக்கையோடு நீங்கள் தேடும் பொழுது, நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியம் என்ன ஆகாது, தடைபடாது. எல்லாம் பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு நான் பார்த்தது கண்டது எல்லாத்தையும் எடுத்துட்டு பாருங்களேன். எடுத்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சரியாய் செய்தேன். அதுக்கு தான் சொல்றாரு மத்திய சுவிசேஷம் 3:17 வாசிங்களேன். மத்திய சுவிசேஷம் 3:17 வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து என்ன வந்தது? ஒரு சத்தம் வந்தது. இயேசு கிறிஸ்து யாரா? இயேசு கிறிஸ்து யாரு? என் நேசகுமாரன், அவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். பிரியமா இருக்கிறேன். அப்ப நீங்க யார் மேல பிரியமா இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல பிரியமா இருக்கணும். அவர் மீது நீங்கள் பிரியமா இருக்கணும். சத்தம் கேட்டேன், வானத்தில் சத்தம் வந்தது. இயேசு கிறிஸ்து என்னுடைய நேசகுமாரன், நான் அவர் மீது பிரியமா இருக்கிறேன். அப்ப வானத்திலிருந்து சத்தம் வரும் பொழுது நீங்க நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல எப்படி இருக்கணுமா? ரொம்ப பிரியமா இருக்கணும். 17:5 வாசிங்களேன். 17:5 வாசிங்க. 17:5 அவன் பேசுகையில் இதோ ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவருடைய நேசகுமாரன். இந்த வசனமா தான் சொல்றது. நீங்கள் நானும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் உன்னை அசைவாடி கொண்டிருப்பார். ஆவியானவர் உன்னோடு கூட அசைவாடுவார். ஆவியான தேவன் உன்னோடு அசைவாடி கொண்டிருப்பார். அல்லேலூயா. அவங்க எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன, ஒரு மேகம் அவர்களை நிழலிட்டது. நிழலிட்ட உடனே ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம்? அது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். என்ன சொன்னது? இவருக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். யாருக்கு? ஆண்டவராகிய இயேசுவுக்கு செவி கொடுங்கள். உலகத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள் என்னமோ, ஒரு தேவனாகிய கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்கள். அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாள் உங்களோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். நீங்கள் நடக்கும் போது உங்களோடு பேசுகிறார். நீங்கள் படுத்து உறங்கும் போது உங்களோடு பேசுகிறார். நீங்கள் சில பல வேலைகளை செய்யும் பொழுது தேவனோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். நீங்கள் இவைகள் எல்லாம் என்ன பண்ணுவதில்லை, நாம் கவனிப்பதில்லை. நீங்கள் கவனித்து பார்த்தா ஒரு சத்தம் உங்கள் காதுகளிலே தொலைக்கிறது உங்களால் கேட்க முடியும். லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 48-49 வாசிக்கல. லூக்கா சொல்றாரு. அவர் யார்? அவரு எல்லாத்துக்கும் தேவனாய் கர்த்தர். வாழ் மட்டும் கொடுப்பாரா? பாவத்தை மன்னிக்கிறவர், மன்னித்து நம்ம நேச ஆவியை கொடுப்பவர், சாபத்தை நீக்கி ஆசீர்வாதங்கிற நேசத்தை கொடுப்பவர், அக்கிரமங்களை கழுவி அன்பை கொடுப்பவர், தரித்திரத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை வழங்குகிறவர் தான் நம்ம தேவனாய் கர்த்தர். யாரையும் ஒரு புறம்பே தள்ளுவதில்லை. ஒரு யாரையும் புறம்பே தள்ளுவதில்லையா? வாசிங்க. அவளை நோக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவள் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. எதிர்ப்புகள் வரும். தேவனை அதிகமாய் நீங்கள் சோத்தரிக்கும் பொழுது, கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது,
ஒருவேளை நீங்கள் ஆசிரியக்கப்படும் போது, ஒருவேளை நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் சந்தோஷமா இருக்கும் பொழுது, அநேகர் உங்களோடு கூட போராடுவார்கள். என்ன, நம்மளாம் துக்கத்தில் இருக்கிறோம், இவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க, இவங்க செழித்து இருக்கிறாங்க, சுகித்து இருக்கிறாங்க, எந்த குற்றங்களை குறைகளையும் இவர்களுக்கு வருவதில்லை. அதுவே ஒரு பெரிய குற்றமாகிவிடும். அநேகர் அப்படித்தான் சொல்றாங்க. அடுத்த வசனம் 49. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானம். அல்லேலூயா. இதில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம், ஒரு சமாதானம் என்கிற, ஒரு சுகம் என்கிற, ஒரு ஆரோக்கியம் என்கிற வெளிச்சத்தை காண்கிறார்கள். தரித்திரத்தில் வாழ்ந்தவர்களை போய் கேளுங்க. தரித்திரம் ஒரு மனுஷன் என்ன பண்ணுமா, அப்படியே என்ன பண்ணிடும், கொன்று போட்டுடும். பிரைஸ் எல்லாம் கொன்றுடும். அவர்களை போய் கேளுங்க. அதுதான் சொல்றாரு, இதில் இருக்கிற ஜனங்கள் என்ன பார்த்தாங்க, பிரைஸ் எல்லாம். இயேசு கிறிஸ்து பூமியில அவதரித்த காரணம் இதுதான். நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது மகளே, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. வறண்ட நிலமும் கழித்து, அது எப்படி பூக்குமா, கனிவெளி கழித்து புஷ்பத்தை போல உன் வாழ்க்கை பூக்கிற வாழ்க்கை இருக்கிறது. பூக்கிற வாழ்க்கை, நனைக்கிற வாழ்க்கை அல்ல, பூ கொட்டுகிற வாழ்க்கை அல்ல. உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, பூக்கிற வாழ்க்கை. ஆண்டவர் தான் சொன்னாரு. அதுல அழகாய் சொல்றாரு வசனத்துல, ஏசாயா புத்தகத்துல 27வது அதிகாரம் 27 3, 4, 5 வாசிங்களேன். கர்த்தராகிய நான் எதை காப்பாற்றி, இந்த குடும்பத்தை காப்பாற்றி, என்னை பின்பற்றுகளை காப்பாற்றி, என்னை நம்புகிறவர்களை காப்பாற்றி, என்னை ஆராதிக்கிறவர்களை காப்பாற்றி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதை காப்பாற்றி, என்னை நம்பி இந்த பூமியில வாழ்கிறவர்களை நான் காப்பாற்றி. அல்லேலூயா. என்ன பண்றாரா, அல்லேலூயா. அடிக்கடி என்ன பண்ணுவாரு, உன்னை தரித்திரத்தில் விட்டுற மாட்டாரு, சோர்வுல விட்டுற மாட்டாரு, பலவீனத்தில் விட்டுற மாட்டாரு. அடிக்கடிக்கு அதை என்ன பண்றாராம், தண்ணீர் பாய்ச்சுகிறான். ஆசீர்வாதங்கிற மழையை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆசீர்வாதங்கிற மழை உன் குடும்பத்துல, உன் இருதயத்துல ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறான். பரிசுத்த ஆவியானவரை உனக்கு ஒத்தாசையாய் கொடுக்கிறார். அவர் உன்னை ஆதல் படுத்தி உன்னை ஆற்றி தேற்றுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம், ஒருவரும் உன்னை சேதப்படுத்த முடியாது, ஒருவரும் உன்னுடைய ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்த முடியாது, ஒருவரும் ஒரு குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது, ஒருவரும் உன்னுடைய கையின் பிரயாசத்தை சேதப்படுத்த முடியாது, ஒருவரும் உன்னை தொட முடியாது. அதை காப்பாற்றி இரவு பகல் என்ன பண்றாரு, அதை காத்துக் கொள்வேன். அல்லேலூயா. அதை காப்பாற்றி இரவு பகல் அதை என்ன பண்ணுவேன், பார்த்துக் கொள்வேன். யெகோவா ஐயர், அவர் பார்த்துக் கொள்வார். யார் அவர், யார் அவரு, இயேசு கிறிஸ்து. வறண்ட நிலமும் செழித்து மகிழ்ந்து புஷ்பத்தை போல நம்ம வாழ்க்கை செழிக்கும். அதனால 10ல சொல்லி இருக்கிறார், 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்தம். பார்த்தீங்களா, கர்த்தரால் மீட்கப்பட்ட நீ நானும் என்ன பண்றோம், ஆனந்த களிப்புடன். காரணம், வறண்ட நிலம், வனாந்தரம், செழிக்காத ஒரு வனாந்தரம், வறண்ட நிலம், தானியம் கொடுக்காத ஒரு நிலம். அப்ப நீ கர்த்தரால் மீட்கப்பட்டுட்ட. இயேசு கிறிஸ்து மூலமாய் இருளுக்கு ஜனங்கள் போய் வெளிச்சத்தை நீங்க கண்டுட்டீங்க. மரம் இருள் தேசத்தின் மேல மூடும். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் மேல் என்ன கிடைக்கும், அவர் மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்.
அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் என்ன சொல்றது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி அல்லேலூயா. எங்க வருவாங்க? சீயோனுக்கு வருவாங்க, சபைக்கு வருவாங்க. சபை வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்வாங்க, துதிப்பாங்க. ஆண்டவர் வரும்போது சபையிலே அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மீட்கப்பட்டவங்க எங்கதான் வரணும்? சபைக்கு தான் வரணும். ரட்சிக்கப்பட்டவங்க எங்கதான் வரணும்? சபைக்கு தான் வரணும். ஆண்டவர் நம்புறவங்க எங்கதான் வரணும்? சபைக்கு தான் வரணும். அல்லேலூயா. வேற எங்க அவங்க போக முடியாது. சீயோனுக்கு வருவார்கள். என்ன இருக்குதா? அவங்க தலையில என்ன இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்கும். துதிக்கிறவர்களுக்கு, ஆராதிக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னதான் இருக்கும்? மகிழ்ச்சி, மகிழ்ந்து களி கூறுவார்கள். அப்போது உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? செழிக்கும். புஷ்பத்தை போல என்ன பண்ணும்? செழிக்கும். எப்பொழுது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது, எப்பொழுது கர்த்தரை முன்வைத்து ஆராதனை செய்யும்போது, எப்பொழுது ஒரு துதிகளை தேவனுக்கு செலுத்தும் பொழுது, எப்பொழுது அவரை பாடி மகிழ்ந்து களி கூறும் பொழுது, நம்ம வாழ்க்கை புஷ்பத்தை போல என்னாகுமா? செழிக்கும். ஆனந்த பாடி சீயோனுக்கு வருவாங்க. நித்திய மகிழ்ச்சி எங்க இருக்கும்? அப்ப சாபம் எங்க இருக்கும்? சாபம் எங்க இருக்கும்? தலையில தானே இருக்கும். அப்ப நித்திய மகிழ்ச்சி வரும்போது என்ன ஆகுது அங்க? அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி வரும்போது என்ன நடக்கிறது அங்க? அல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். நோயும் நொடியும் சாபமும் ப்ராப்ளமும் என்ன ஆகும்? நம்ம விரட்ட வேணாம்னு சொல்றேன். அது குறித்து நம்ம கவலைப்பட வேணாம்னு சொல்றேன். அதை குறித்து நம்ம நொந்துட வேணாம்னு சொல்றேன். அதை குறித்து நம்ம ஒன்னும் ஆலோசிக்க வேணாம்னு சொல்றேன். அதை யார் பார்த்துக் கொள்வா? யெகோவாயர் பார்த்துக் கொள்வா. நீ நான் பார்க்க தேவையில்லை. அவர் பார்த்துக் கொள்வார் எல்லாவற்றையும். நம்ம அவர் மீது நம்பிக்கை வைக்கணும், அவ்வளவுதான். நட்சத்திரங்களை கண்டு ஓடி வந்தார்கள். ஓடி வந்து அப்படியே என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? நட்சத்திரம் கண்டாங்க. அந்த நட்சத்திரம் உங்களுக்கு வழி காட்டினது. ஓடி வந்தாங்க. என்ன பண்ணாங்க? என்னத்தை வச்சாங்க? வெள்ளி இல்ல, பொண்ணும் படிக்காத தூப வர்க்கம் பொண்ணையும் சீக்கிரமா அதை வாசிக்கல. ஓடி வந்தாங்க. நட்சத்திரம் வழி காட்டினது. அவங்க அப்படியே மகிழ்ந்தாங்க, களி கூர்ந்தாங்க. குழந்தை பார்க்கவாயா களி கூறணும்? குழந்தையா? சாதாரண குழந்தை. அல்லேலூயா. குழந்தைய பார்த்தாங்க, களி கூற வேண்டியதா இருந்தது. வந்தாங்க. என்ன தேடுறீங்க? அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள போகும் பொழுது பிள்ளையையும் அந்த தாயும் மரியாதையும் கண்டார்கள். முதல்ல என்ன பண்றாங்க? சாஷ்டாங்கமா விழுந்தாங்க, பணிந்து கொண்டாங்க. பாருங்க, முதல்ல நம்ம என்ன பண்ணுங்க? கர்த்தரை தொழுது கொள்ளணுங்க. பாருங்க, மேய்ப்பர்கள் போனாங்க. 3 ராஜாக்கள் போனாங்க, மேய்ப்பர்கள் போனாங்க. போன உடனே என்ன பண்ணாங்க? சாஷ்டாங்கமா குழந்தை மத்தியில அவங்க விழுந்தாங்களாம். அல்லேலூயா. குழந்தை மத்தியில அவங்க விழுந்தாங்க. முதல்ல விழுந்துட்டாங்க. முதல்ல விழுந்து இயேசு கூட சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், மற்றவைகள் உங்களுக்கு கொடுப்பாரு. கொடுக்க பரவாயில்லையே, அவர் பேர்லயே நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். கொடுத்தாலும் ஓகே, கொடுக்காட்டாலும் ஓகே. அப்ப அங்க சொன்னாங்க, அவங்க குழந்தை கண்டபோது சாஸ்திரம் விழுந்து வணங்கி ஸ்தோத்திரம் பண்ண பிறகு என்ன பண்றாங்க? பொக்கிஷங்களை திறந்து. பொக்கிஷம், இயேசு விட ஒரு பொக்கிஷம் இந்த உலகத்துல. குழந்தைங்க, அவர் மனுஷனா குழந்தையா இருக்காரு, பேச தெரியாது. அவர் வந்து ஒரு அப்படியே ஒரு டவுல்ல சுருட்டப்பட்டு அதை கடத்தி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. போய் சாஸ்திரம் விழுந்துட்டாங்க. நீதான் உலகம், நீதான் எல்லாமே. அப்பதான் என்ன பண்றாங்க? பொக்கிஷங்களை திறந்துறாங்க. அவங்க கொண்டு போன
பொக்கிஷங்கள் திறக்கப்படுகிறது. திறந்து என்ன பண்ணாங்க? பொன்னையும் தூபவர்க்கம். பாத்தீங்களா? பொன்னு வெள்ளி அங்க கணக்கெடு கிடையாது. வெள்ளி ஒரு கணக்கெடு கிடையாது. பொன்னையும் தூபம் விலையேற பெற்ற உயர்ந்த மரியாதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்துல கழுவுனால தூப வர்க்கம். தூப வர்க்கத்தையும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலம், அது காஸ்ட்லி வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். முதல்ல விழுந்தாங்க, தலைகீழ விழுந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அப்பதான் பொக்கிஷங்களை, அதனால்தான் நான் என்னன்னாலும் பரவாயில்ல, கலப்பை மேல கைகளை வைத்துட்டோம், பின்னிட்டு பார்க்க கூடாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் நடத்துவார், அழைத்தவர் பரலோக மலை மீது வைப்பார், அழைத்தவர் ஒரு நாள் குறையை கொண்டு வர மாட்டார், நிறைப்படுத்துவார். அவரை நீங்க முன்வைத்து பாருங்க, அவருக்கு நம்பிக்கை வைத்து பாருங்க. பொக்கிஷங்களை தருனாங்க. அவரை விட என்ன பொக்கிஷம்? அவரை விட என்ன? அவர்தான் எனக்கு பொக்கிஷம், அவர்தான் எல்லாம் பொக்கிஷம். நீங்க பொக்கிஷத்தை திறந்து பாருங்க. ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 3:9-10 வாசிங்களேன். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் எல்லாவித முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. எப்படி கனம் பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டா போதாது, ஸ்தோத்திரம் பண்ணா போதாது. நான் உபவாசம் ஜெபம் பண்றேன் எதுக்கு? உன் உடலை ஒடுப்பதற்கு, கர்த்தரை பார்ப்பதற்கு, அவரோடு பேசுவதற்கு தான். என்ன சொல்றாரு? உன் பொருளாலும் உன் எல்லாம் முதல் விளைவின் முதல் பலனாலும். எப்படி கனப்படுத்த முடியும்? நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தூச்சிட்டே இருக்கிறேன், நல்லதுதான், வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் உபவாசம் பண்ணியே ஜெபிச்சிட்டு நல்லது. உன் உடல் நொறுக்கப்படும், கொழுப்புலாம் குறைஞ்சிடும், நல்லதுதான், நல்லா துதிக்கலாம், நோய் நொடி வராது. கொழுப்பு எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு கெட்ட கொழுப்புலாம் உபவாசம் எடுத்து பாருங்க, கெட்ட கொழுப்புலாம் போயிடும், நல்ல கொழுப்பு அதிகமாயிடும். அதுதான் உபவாசம். உபவாசம் எதற்கு? நம்மளை தேவனிடத்துல தகுதிப்படுத்துவதற்கு தான் உபவாசம். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தாரு, அவரை தகுதிப்படுத்திக் கொண்டு ஊழியத்துக்கு வருவதற்கு. அவரை தகுதிப்படுத்துவதுதான் உபவாசம், அவரை தேவனோடு இணைப்பதுதான் உபவாசம். அல்லேலூயா. அப்பொழுது அங்க அப்படி நம்ம செய்யும்போது என்ன ஆகுது? உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் பொக்கிஷத்தை திறக்கும் பொழுதுங்க. அவங்க சாசாம விழுந்தாங்க, ரெண்டாவது பட்டு போன, முதல்ல அவங்க பொக்கிஷத்தை திறக்கல, அது மேல அவங்களுக்கு கண்ணு இல்ல, இயேசு மேல் தான் அவங்களுக்கு கண்ணு. சகை கூட அப்படிதான் பாருங்களேன், அப்படியே ஒப்பிடலாம் சகையுவை. அவன் போனவனை இயேசு என்ன பண்றான்? பார்க்கிறான், சிரிக்கிறான், கை கொடுக்கிறான். ஐயோ இந்த மகானை நான் பார்த்துட்டேன், வாங்க சாமி வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் முதல்ல அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான், உணவு கொடுக்கிறான். அப்புறம் என்ன பண்றான்? அவன் பொக்கிஷத்தை எடுத்து ஏழைக்கு கொடுக்கிறான். அதனால்தான் இயேசு சொன்னாரு, இவனும் அவரை மகனை மாற்றிட்டாயா. முதல்ல கர்த்தரை முன்வைக்கணும், அவரை கனம் பண்ணணும், அவரை மகிமைப்படுத்தணும். இருளிட்டு ஜனங்கள் என்னத்தை பார்த்தாங்களாம்? வெளிச்சத்தை அவர்கள் கண்டாங்க. அப்ப நம்முடைய அப்படி பண்ணும்போது நம்முடைய களஞ்சியம் எப்படி ஆகும்? பூரணமாய் நிரம்பும். உன் ஆலயங்கள் திராட்சரசம் புரண்டு விடும். அல்லேலூயா. தேவன் கர்த்தர் அதுதான் பிறந்தார், செழிக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னா செழிக்கும், போராட்டம் வரும், அதெல்லாம் சைடு வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். சூறாவளி காத்து வருது, அடிக்குது, 4 நாளைக்கு மழை பெய்யுது, அப்புறம் வெயில் அடிக்குது, அப்புறம் ரோடெல்லாம் காஞ்சி போகுது, நடந்து போறோம். அந்த போலதான் அதே வெள்ளம், அதே தண்ணி, அதே காத்து, அதே சூறாவளி அடிச்சுக்கிட்டே இருக்காது. 4 நாளைக்கு அடிக்கும், பரவாயில்ல, அப்புறம் காஞ்சி போயிடும், அப்புறம் சரியாயிடும். எவரிதிங் கிளீன்,
எல்லாம் ஒழுக்கத்துக்கு வந்துடும். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு யோவான் 16:7-8 வாசிங்களேன். யோவான் 16:7-8. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்றாரு யோவான் 16. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிற உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாத இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில். பாத்தீங்களா சொல்றாரு, நான் போனாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், நான் சிலுவையில் மரித்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போனாதான் வேறு ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அப்புறம் உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தினாலும் சகல சத்தியத்தினாலும் சகல கிருபைகளினாலும் சகல நன்மைகளினாலும் உங்களை என்ன பண்ணுவாராம்? வழி நடத்துவார். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறவரா இருக்கிறார்? பரிசுத்த ஆவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது மார்க் 4:41 வாசிங்களேன். மார்க் 4:41 வாசிங்க. அல்லேலூயா. அவங்க மிகவும் பயப்படுறாங்க. இவர் யாரு? நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் யாரு? அவர் எப்படியாப்பட்டவர்? பயமா இருக்குது. அன்னைக்கு சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குது, நான் உலகத்தை விட்டுட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், எனக்கு என்ன நடக்குமோ தெரியாது. அல்லேலூயா. பயப்படுறாங்க சில ஆளுங்க. ஐயோ எனக்கு என்ன நடக்குமோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நடுங்குறாங்க. என்ன பண்றாங்களா? நடுங்குறாங்க. என்ன வசனம் அது? அவர்கள் மிகவும் பயந்து. மார்க் 4 மிகவும் அவங்க என்ன பண்றாங்க? பயந்து. இவர் யாரோ? காற்றும் கடலும். நாங்க ஒரு காற்றும் கடலும், காற்று கடலையும் கொந்தளிப்பையும் அமர செய்கிறவர். நம்ம வாழ்க்கையில காற்று அடிக்கும், கொந்தளிப்பு வரும், என்ன கொந்தளிப்பு வரும். ஆனா அதெல்லாம் என்ன பண்றாரு? வாழ்க்கையில அமர செய்கிறவராய் இருக்கிறாரு. காற்று மாறிடும், கொந்தளிப்புலாம் மாறிடும், எல்லாம் மாறிடும், நோய் மாறிடும், பலவீனம் மாறிடும், சுகம் மாறிடும், தரித்திரம் மாறிடும். அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா கர்த்தரை முன்வைக்கும் போது, அவரை நாம் உண்மையை ஆராதிக்கும் போது, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? அமர வைக்கிறவரா இருக்கிறாரு. வாழ்க்கையில் வருகிற எல்லா கொந்தளிப்பும் கொதிப்பும் என்ன ஆயிடும்? இயேசு வந்து அப்படியே அமர்த்திடுவாரு, அப்படியே அமர்த்திவாரு, அப்படியே அமர்த்திவாரு. ஒருவன் அப்படியே உருவிக் கொண்டிருக்கிறான், அமராத சும்மா இருந்தார். காற்றை பார்த்து, காற்றை பார்த்து, கடலை பார்த்து சொல்றாரு, ஏன் நீ இறையில கம்முன்னு இருந்துச்சு. காற்றை பார்க்கிறாரு, சும்மா கொஞ்ச நேரம் அமைதியாரு நின்றுச்சு. கடலை பார்த்து சொல்றாரு, கொஞ்ச நேரம் அமைதியாரு நின்றுச்சு. கடலுக்கும் காற்றுக்கும் கட்டளை எடுக்கிறவர் நம்ம வாழ்க்கை கட்டளை மாட்டாரா? நம்ம கொதிப்பை மாற்ற மாட்டாரா? நமக்கு வருகிற காற்றுகளை மாற்ற மாட்டாரா? நமக்கு வருகிற பிரச்சனை மாற்ற மாட்டாரா? நமக்கு வருகிற போராட்டத்தை மாற்ற மாட்டாரா? நம்ம படுகிற பாடுகளை அவர் மாற்ற மாட்டாரா? இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தி கேட்டவுடனே, தூதன் சொன்னவுடனே எல்லாரும் புறப்பட்டு போய் சாசாங்கமாய் அவருடைய காலில் விழுந்த உடனே பொக்கிஷத்தை திறக்கிறார்கள். பொக்கிஷத்தை திறந்து குழந்தை கொண்டாக விடுறாங்கய்யா. அப்ப தீர்க்க தரிசன வார்த்தைகள் உடன்படிக்கை நிறைவேறுகிறது. நான் அப்படித்தான் ஜெபம் பண்றேன். வாக்குத்தத்தம் வருஷம் கொடுக்குறீங்க, வாக்குத்தத்தம் வாரம் கொடுக்குறீங்க, வாக்குத்தத்தம் ஜெபிக்கும் போதுதான் வாக்குத்தத்தம் பலிக்கணும். ஆண்டவரே பலிக்கணும். என்ன பண்ணணும்? வாக்குத்தத்தம் என்ன ஆகணும்? பலிக்கணும். அவர் சொல்றாரு, பலிக்கணும்னா அந்த வாக்கு தத்தத்தை நீ விசுவாசிக்கணும்ன்ற. கேட்கிறேன், பலிக்கணும் வாக்குத்தத்தை, அப்பதான் நல்லதுன்னு அவர் என்ன சொல்றாரு? நான் அது பலிக்கும், நீ விசுவாசின்ற. நீ விசுவாசித்தா என்னுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில பலிக்கும். நீ விசுவாசி.
ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கு கொடுத்திருக்கிறார், இது நடக்க போகிறது, இது நடக்கும், நம்பு. அப்பதான் என் வார்த்தை உனக்கு பலிக்கும். நீ நம்பலன்னா என் வார்த்தை என்ன ஆகாது, பலிக்காது. ஏசாயா 57:20-21 வாசிங்க. துன்மார்க்கரோ எப்படி இருக்கிறாங்க? கொந்தளிக்கும் கவலை கிடையாது. கொந்தளிக்கும் கடலை போல இருப்பாங்க. அதை பத்தி நம்ம கவலையே கிடையாது. துன்மார்க்கர் எப்படி இருக்காங்களா? கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாம அல்லேலூயா. அவங்க ஒண்ணுமே நல்லா இருக்க முடியாதான், சேரும் சகதியுமா தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது அப்படியே தானாவே வந்துடும் வெளியே. கடலுக்குள்ள அந்த கடல், அந்த அலைகள் கொந்தளிக்கும் பொழுது என்ன ஆகுது, உள்ள இருக்கிற சேரு சகதி, மரித்த எலும்பு, தலை, அந்த சரீரம் எல்லாத்தையும் கொண்டு தள்ளிடுமா? அது ஒரு நாளும் கடல் வந்து பொய்யே சொல்லாதான். நடந்ததுமா சொல்லுகிற ஒரே ஆறு தண்ணீர் எதுதானா? கடல் மாத்திரம் தான். துன்மார்க்கனும் அப்படிதான் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில விருத்தி அடைய முடியாதுன்னு சொல்றாரு, கொந்தளிப்பு ஓயாதுன்னு சொல்றாரு, காத்து அமராதுன்னு சொல்றாரு. கடல் அலைகள் கூட ஓங்கிடுமா, ஆனா துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில சமாதானம் கிடையாதுன்னு சொல்றாரு, ஆசீர்வாதம் கிடையாதுன்னு சொல்றாரு. கொதிப்பு தான். அதை ஒப்பிடுறாரு பாருங்க. கடல் கொந்தளிக்கும் பொழுது கடலை போய் நீங்க பாருங்களேன், தண்ணி புழுவா இருக்கும், எப்படி இருக்கும், சேரும். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. சேரும் சகதியுமா இருக்குது, பசியும் பட்டினியுமா இருக்குது, நோயும் நொடியுமா இருக்கிறது, சந்தோஷம் சமாதானம் இல்ல, வேதனை துக்கம் துயரமா இருக்கிறது. அல்லேலூயா. 21 துன்மார்க்கருக்கு சமாதானமே கிடையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் கிடையாது. குடிக்கிற நேரம் கொஞ்சம் குடிச்ச பிறகு இருள் சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கருக்கு அதான், வேற ஒண்ணுமே கிடையாது வேறும் சொல்லுது. அல்லேலூயா. மார்க்கு 15 23 24 வாசிங்க. வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாம எதை கொடுத்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். அவர் நேசிக்கிறபடி நாம் வாழணும், அவர் விரும்புகிறபடி நாம் ஜெபிக்கணும். அவர் விரும்புகிறபடி இந்த பூமியில இருந்தோம்னா நம்ம ஜெபத்தை, நம்ம விண்ணப்பத்தை, நம்ம காணிக்கை, நம்ம காரியங்களை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவாராம், ஏற்றுக்கொள்வார். ஆனா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், தரித்திரம் வந்துடும். அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் நாம் பார்க்க வேண்டும், பொய்ய பொய்யாதான் பார்க்க வேண்டும், உண்மைய உண்மையாதான் பார்க்க வேண்டும். அடுத்த வசனம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அடுத்த வசனம் சொல்லுது, இது வெளிப்படுத்தல் 19:16 வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 19:16. ராஜாதி ராஜா. நம்ம தேவன் யாரு சொல்லுங்க? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய கோடையின் மேலும் எழுதப்பட்டது. அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? ராஜாதி ராஜா. இரண்டாவது கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவா, மன்னாதி மன்னன். இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெள்ளி கழித்து புஷ்பத்தை போல எப்பொழுது ராஜாத்தி ராஜா உன் வாழ்க்கையில் வரும்போது, கர்த்தாதி கர்த்தா உன் வாழ்க்கையில் வரும்போது, ராஜாத்தி ராஜா உன் வாழ்க்கையில் வரும்போது
எல்லாம் செழிக்கும், ஒன்றும் குறையக்கூடாது. எல்லாம் மகிழ்ந்து உடைய காரியங்களிலே நீ மகிழ்ந்து இருப்பாய். ஒன்று குறைப்படுவதற்கு வேலை கிடையாது. ஒருவேளை நாம் குறைப்படுகிற மாதிரி இந்த பூமியில ஆண்டவர் முன்வைக்காத போகும்போதுதான். அதுதான் அந்த வசனம் இப்படி சொல்லுது. அது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவனுடைய வஸ்திரத்தின் மேல் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அவனுடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் மேய்ப்பர்களும் அந்த 3 ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? ஒரு யார் இவரு? இவர் மாட்டு தோட்டத்துல பிறந்திருக்கலாம், இல்ல ஒரு ஓட்ட குடிசைக்குள்ள பிறந்திருக்கலாம். ஆனா அவர் யாரு? ராஜாதி ராஜா, ராஜாக்குள்ள ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அதான் அவங்க வந்தவுடனே பயபக்தியோடு சாஷ்டாங்கமாய் கீழே விழுந்து அவரை வணங்கி மறுபடியும் என்ன பண்றாங்க? கொண்டு வந்த பொன்னையும் தூப வருக்கத்தையும் வெள்ள கோலத்தை என்ன பண்றாங்க? காணிக்கையாக வைக்கிறார்கள். வைத்து அப்படியே நடுங்கி கலக்கம் அப்படியே நடுங்குறாங்க. நடுங்கி ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தத்துடனே அந்த ஆராதனை பண்றாங்க. இயேசு குழந்தைக்கு அப்படியே விடுறாங்க. நீதான் என் உலகம். அதான் வந்து சொல்ற, நானே உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். ஒளியில் நடக்கிறவன் இருளை காண மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஒளியில் நடக்கிறவன் இருளை, அதான் சொல்றாரு, இருளில் நடக்கிற ஜனம் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிரிட்டு என்ன பண்ணுமா? செழிக்கும். ஆண்டவர் செழிக்கிற ஆண்டவர், தோக்கிற ஆண்டவர் இல்ல, ஜெயிக்கிற ஆண்டவர், செழிக்கிற ஆண்டவர், மகிழ்ச்சி கொடுக்கிற ஆண்டவர், சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர், சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவர், ஆனந்தத்தை கொடுக்கிற ஆண்டவர், ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிற ஆண்டவர். கிள்ளி கொடுப்பதில்லை. அவர் அள்ளிதான் கொடுத்தாரு. எண்ணி கொடுத்தாரா? இல்லைங்க, எள்ளி கொடுக்கல. அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே கொடுத்தாரு. சாப்பிடுங்க, மீதம் சேதப்படுத்தாதீங்க, நான் யார் என்பதை தூக்கி சுமங்கன்னு சொன்னாரு. அல்லேலூயா. தூக்கி சுமங்க. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சீசர்கள் என்ன பண்ணாங்களாம்? சுமந்துட்டு போனாங்களாம். வனாந்தரம் என்னாச்சு? வனாந்தரமும் வறண்ட நிலைமை என்னாச்சு? வெறும் மீனினாலும் அப்பத்தினாலும் செதறி கிடந்தது அந்த இடம். செழிப்பு வனாந்தரத்தில் ஒன்றுமே நம்ம சொல்றோம். ஆனா அதை ஜெபித்த பொழுது 2 7 14 14 28 28 34 34 68 அப்படியே ஏறி 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 அங்க இருந்த 5000 பேர் 4000 பேருக்கும் அது பங்கிடப்பட்டு கொடுக்கப்பட்டு மீதம் அதான் செழிக்கும். அல்லேலூயா. அதான் செழிக்கும். வறண்ட நிலமும் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடிவலி கழித்து புஷ்பத்தை போல அப்படியே பூக்கும். நீங்கெல்லாம் பூத்து காய்த்து குளுங்க போறீங்க. அவரு இரவும் பகலும் தண்ணீரை பாய்ச்சி காத்து உங்களுக்கு அவர் காவலா இருப்பாராம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவலி கழித்து புஷ்பத்தை போல என்ன ஆகும்? செழிக்கும். அதுக்குதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்குதான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்குதான் ஆண்டவருக்கு நம்ம ஜெபம் பண்ணி வேலைக்கு போறோம். வேலை கிடைக்கலன்னா ஜெபம் பண்றோம். சுகவனமா இருந்தா ஜெபம் பண்றோம். அதுக்கெல்லாம் பதில் ஆண்டவர் கொடுத்துற. பதில் கொடுக்காத ஆண்டவர் அல்ல, எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுத்து நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க? மீட்கப்பட்டவங்க என்ன ஆனந்தம் வரணும்ன்றார். கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. திருமணம். திருமணம் சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், ஆனந்தம் வரும், கடிப்பு வரும். திருமணம்னா திரும்ப சொல்றார், திரும்ப
முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைக்கு நாடு. திரும்ப சொல்றாரு, பின்னானவை விட்டுன்றாரு, முன்னானவைக்கு நாடுன்றாரு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பினாதான் ஆனந்தம் வரும், களிப்பு வரும், குதூகலம் வரும், செழிக்கும், தண்ணீர் பாய்ச்சப்படும், காய்த்து பூத்து குலுங்கும். அல்லேலூயா. இல்லைன்னா ஆகாதுன்னு சொல்றாரு. திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவாங்களாம், சபைக்கு வருவாங்களாம். சபையில வந்து கர்த்தரை ஆராதனை பண்ணுவாங்க, துதிப்பாங்க, குடும்பமா அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க வாழ்க்கை புஷ்பத்து போல என்ன ஆகும்? செழிக்கும். நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தரித்திரத்தில் இருக்கிற யாரும் சொல்ல முடியுமா? ஒருவேளை ஆலயத்துக்கு போகாம, விசுவாசிக்காம, பைபிள் படிக்காம அப்படியே இருந்துட்டாங்கன்னா ஒரு வேலை அப்படி ஆகலாம். ஏன்னா கர்த்தருடைய நடத்திப்பு அந்த வீட்டுல இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் வீட்டுல இருக்க மாட்டாரு, ஆலோசனை கொடுக்க மாட்டாரு, உணர்வுகள் இருக்காது. விசுவாசம் இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம். பாதி பேர் அப்படிதான் இருக்காங்க. நம்ம இல்ல, நம்ம சபையில நான் அநேகரை பார்க்கிறேன். வெளியில கேட்டாங்க, ஆண்டவர் ஆசிரிக்க மாட்டாரு. அவங்க ஆண்டவர் நமக்கு வாட்சி பண்ணுப்பாரு, ஆசீர்வதிக்க நமக்கு வாட்சி பண்ணாரு. அல்லேலூயா. அநேகர் சொல்றாங்க, நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு இருக்கேன். சில வரிகளுக்கு போறோம், அவ்வளவுதான் சொல்லிட்டு வந்துட்டே இருக்க முடியும். அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை அப்படியே விடக்கூடாது. பாருங்க, ஆவியானவரை விடவே கூடாது. அதை அப்படியே பிடித்து, ஒரு குழந்தைய பார்த்தா என்ன பண்றோம்? யார் விட்டு குழந்தையோ அந்த குழந்தைய தூக்குற மாதிரி தோணும், அப்படியே அணைக்கிற மாதிரி தோணும், அது உதட்டோடு உதட்டு வச்சு முத்தம் கொடுக்கிற மாதிரி தோணும், அது கண்ணத்தை கடிக்கிற மாதிரி தோணும். அப்படிதான் தோணுது. இயேசு கிறிஸ்து அப்படிதான் தோணுமா? நேசகுமாரன். பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? அப்ப பாருங்களேன், அப்படியாப்பட்ட செல்ல குமாரனை உனக்கு எனக்கு கொடுத்தாருன்னா நாம வாழ்க்கைய குமாரனுக்கு கொடுத்துருவோம். அப்பதான் நம்ம வாழ்க்கை புஷ்பத்தை போல செழிக்கும், பூக்கும், காய்க்கும். அநேகர் வந்து அதை சாப்பிட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பும் போதுதான் மகிழ்ச்சி வரும், சீயோனுக்கு வரும்போதுதான் செழிப்பு வரும், களிப்பு வந்து நாம் மகிழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம். எழுந்திருக்குமா?